ரோஸ் ரொம்ப நேரமா யார கத்திக்கிட்டு இருக்கற? யார் வந்திருக்கறா? ஊர்ல இருந்து எங்க சித்தி பொண்ணு இந்த குஞ்சுக்கண்ணி வந்திருக்கா. வந்த உடனே இந்த தோட்டத்துக்கு ஓடி வந்துட்டா. வந்து அந்த பழம் வேணும் பறிச்சிட்டு நின்னுட்டு இருக்காடா. நேத்து அந்த பையன் ஜேசிபிலாம் வச்சு எவ்வளவு சண்டை போட்டுன்றான். அந்த பொண்ணு கேள்றத கேட்கவே மாட்டறாடா. என்னது குஞ்சுக்கண்ணி வந்திருக்குதா? ஆஹா, அது ரொம்ப சேட்டை பிடிச்ச பொண்ணாச்சே. சொல்றதை கேட்காதே. குஞ்சுக்கண்ணி, ஒழுங்க மரியாதை சொல்றேன். இந்த தோட்டத்துக்கார பையன் ரொம்ப மோசமான பையன். நீ வெளியில வந்துருது, சொல்றதை கேளு. நீங்க போங்க. எனக்கு அந்த பழம் வேணும். நான் பறிச்சிட்டு தான் வருவேன். இல்ல வர மாட்டேன். நீங்க போங்க. குஞ்சுக்கண்ணி, சொல்றதை கேளு. அந்த பழத்து மேல கைய வைக்காத. அவன் ரொம்ப மோசமானவன். சொல்றதை கேளு. ஐயோ, இந்த பொண்ணு எதுமே சொல்றத கேட்கவே மாட்டறா. அவன் வர வந்துருவானே. வாடி வெளியில சீக்கிரமா. போச்சு ரோஸ். அந்த டிராக்டர் சவுண்ட் கேக்குது, வண்டி சவுண்ட் கேக்குது. வந்துட்டான். ஐயோ, நான் யாரும் வரக்கூடாதுன்னு நினைச்சேனா வந்துட்டானே. ஹே பசங்களா, உங்களை நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் தோட்டத்து பக்கத்து வரக்கூடாதுன்னு. நான் நினைச்ச மாதிரியே நீங்க செஞ்சிட்டீங்க. என்னுடைய தோட்டத்தில் உள்ள பழத்தெல்லாம் திருடலான்னு வந்திருக்கிறீங்களா? அச்சச்சோ, யார் வந்துட்டானே. என்னடா பண்றது? ஓ, நல்லா மாட்டிக்கிறீங்களா? எங்க தோட்டத்தில் உள்ள பழத்தெல்லாம் நீங்க பறிச்சு திருடலான்னு வந்துட்டீங்க. உங்களை சும்மாவே விட மாட்டேனா? அவ்வளோதான் உன்னைய சொல்லிட்டேன். நாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணா பேசாத. எங்களை பார்த்தா திருடுற மாதிரி தெரியுதா? எங்கள் வீட்டில் உள்ள அந்த குட்டி பொண்ணு உள்ளே போயிட்டு அந்த பொண்ணை கூப்பிட தான் வந்தேன். ஓஹோ, மொத்தமாக சேர்த்து திருடலான்னு வந்திருக்கிறீங்களா? அவங்கள சும்மா விட மாட்டேன். நான் யார் தெரியுமா? எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? என் வீட்டில் நான் நார்மலாகவே பூச்சி வண்டு பாம்புலாம் வளர்ப்பேன். அதனால் நான் இப்போ எடுத்துக்கிட்டு வர போகிறேன். எடுத்துக்கிட்டு வந்து உங்களை கடிக்க விடாம நான் சும்மாவே விட மாட்டேன். என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்டீங்க. இங்கே இருங்க எல்லா பூச்சியும் எடுத்துகிட்டு வரேன். அந்த பழம் பறிக்கவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அடடா, இந்த குஞ்சுக்கண்ணி வேற தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்குதே. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியும். அவன் வந்துட்டு போனதை நான் பார்த்தேன். அவன் உண்மையிலே வீட்டில் பெரிய பெரிய பூச்சி வண்டு பாம்பெல்லாம் வச்சுக்கிறான். அவன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான்ல, அதனால அப்படித்தான் பேசுவான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் போய் ஜேசிபி எடுத்துகிட்டு வரேன். அவன் பூச்சி எடுத்துகிட்டு வந்து அதில் நசிக்கிறலாம். ரோஸ், இங்க பாரு எவ்வளவு பெரிய பெரிய பூச்சிலாம் வந்திருக்குதுன்னு. இப்ப தெரியுதா என்னுடைய பவர் என்னன்னு? நீங்கெல்லாம் வீட்டில் ஆடு மாடு கோழி தான் வளர்ப்பீங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூச்சி தான் வளர்ப்போம். அதுவும் ஒவ்வொரு பூச்சியும் பெருசாக இருக்கும். இதுக்கு தனியான ஃபுட்டு போட்டு நாங்கள் வளர்க்குறோம். ஏன் தெரியுமா? உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி வந்தால் உங்களை கடிக்க விடுறதுக்கு தான். பூச்சிங்களா, இந்த பசங்களை சும்மா விடாதீங்க. போய் கடிக்கிற கடியில் இந்த பசங்களோட கை கால்லாம் பெருசாக வீங்கிடணும். இனிமேல் நம்ம பேச்சுக்கே வரக்கூடாது. போங்க அப்படித்தான். விடாதீங்க, அந்த பசங்களை அட்டாக் பண்ணுங்க. சும்மா விடாதீங்க. அப்படித்தான் போங்க. இப்படித்தான் போங்க. சும்மா விடாதீங்க, அவங்கள அட்டாக் பண்ணுங்க. ரொம்ப ஓவரா பேசுறாங்க. பசங்களா, நீங்க யார்கிட்ட வேணா தப்பிக்கலாம். இந்த மலை பூரான்றது தப்பிக்கவே முடியாது. அந்த பூரா கடிச்சா உங்களுக்கு கண்டு ஆயிடும். தலைக்கு மேல பெரிய கீ உட்கார்ந்துக்குது. எவ்வளவு பெரிய பூரா இவ்வளவு பூச்சியை எடுத்துட்டு வந்தா நம்ம எப்படி தப்பிக்கிறது? சீக்கிரமா வாடா, எங்களை காப்பாத்துறதுக்கு வர யாருமே இல்லடா. ஒவ்வொரு பூச்சி பெருசா இருக்குதுடா, கடிக்குதுடா. ஐயோ, பூச்சிகளா போ, சொல்றதை கேளு. பூச்சி போ சொல்றதை கேளு. எங்க பிரச்சனைக்கு வந்தா இப்படித்தான் நாங்க பண்ணுவோம். எங்க கிட்ட வந்தா அவ்வளவுதான். உங்களை சும்மா விட மாட்டோம். இன்னும் நல்லா கடிங்க. சொல்றதை கேளுங்க. பூச்சி போ. வந்துட்டேன்டா. இப்ப பாரு என்ன பண்றேன். இந்த வாய்க்க இப்ப இடிக்கிற இடியில என்ன பண்ற மட்டும் பாரு. இந்த விழுந்துட்டியா?
இப்போ பாருடா என்னோட ஜேசிபியோடைய பவரை. உன்னோட லாரியை தள்ளி அதுக்கப்புறம் உன் பூச்சி எல்லாத்தையும் என்னோட ஜேசிபில ஏத்தி நசுக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. உன்னை எப்படி பண்றேன்னு மட்டும் பாருடா. ஏ கவினை வரது இவ்வளவு நேரமா? சீக்கிரமா வந்து என்னை காப்பாத்து. வா வா வா. அப்படிதான் அவனை விடாத விடாத. ஏத்தி ஏத்தி ஏத்து விடாத. சொல்றத கேளு. சொல்றத கேளு. என்ன விடு ஜேசிபி எடுத்துட்டு வந்துட்டியா? விடாத விடாத கவின் விடாதடா. விடாத கவினை பிடிச்சிக்கோ. விடாத விடாத. அப்படித்தான் நசுக்கு எல்லா பூச்சியும் நசுக்கு. விட மாட்டேன். இந்த இருக்க எல்லா பூச்சிங்களையும் நசுக்காம விட மாட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸையே நீ இந்த மாதிரி பண்ணிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன். பூச்சி இருந்தா நீ பெரிய ஆளா? என்கிட்ட பூச்சை விட பெரிய ஜேசிபி இருக்குது. அந்த ஜேசிபி வச்சு பூச்சி எல்லாத்தையுமே நசுக்கி போட்டுறாங்க. பார்த்தா வருது 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 பாரு. மேல வருது பாரு. ஐய் வரப்போ வரப்போ சொல்றது கேளு. வரப்போ பூச்சிகளா விடாதீங்க விடாதீங்க. அவனை டைப் பண்ணுங்க. அப்படித்தான் மேலே ஏறி அவன் கழுத்தை கடிங்க. விட்டுறாதீங்க. நான் விட மாட்டேன். பார்க்கலாம் அந்த பூராமே நானே. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. எல்லா பூச்சியும் ஒரே இடத்துல ஜேசிபில ஏத்தி சாகடிக்க போறேன். உன்னை சேர்த்து இதே இடத்துல பூச்சி கூட வச்சு அமுக்கிடுவேன். பார்த்துக்க, கம்முன்னு இருந்துரு. எங்க கிட்ட வச்சுக்கிட்டா அவ்வளோதான். இனிமே எங்க கிட்ட யாராவது நோண்டுனீங்க அவ்வளோதான். அந்த சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பூங்காக்குள்ள வந்துருச்சு. அதுக்கு இவ்வளவு பண்ற? ஏ கவினே, நல்ல வேளை நீ வந்த. நீ மட்டும் வரலன்னு வச்சுக்க, அந்த பூச்சி எல்லாமே எங்களை பெருசு பெருசா கடிச்சிருக்கும். அம்மா குஞ்சுக்கு நீ இவ்வளோ பிரச்சனையே ஒன்னாலதான் வந்துச்சு. ஏய், உங்களை சும்மா விட மாட்டேன். என் தோட்டத்துல வந்து பழத்தை பறிச்சதும் இல்லாம என்னை அடிச்சு போட்டீங்களா? உங்களை பழி வாங்க.